ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதாவது நேரடியா பாக்குறது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது எனக்கு. இதை பார்த்துட்டு போய் நீங்க எப்படி அதை ஷேர் பண்ணீங்க உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? அது அந்த ராக்கெட் லான்ச் எப்படி நடந்தது, அதுல இருக்க பார்ட்ஸ் என்ன அப்படின்றத ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷனோட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் ஃபுல்லா அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவேன். இதுவரைக்கும் ஒரு 20 ட்ரிப் ட்ரை பண்ணி வர்றதுக்கு அது ஆன்லைனில் ட்ரை பண்ணி பதிவு பண்ணி பார்த்தா கிடைக்கல. இந்த விட தான் கிடைச்சது, எங்களுக்கு 20 நாள் கிடைச்சிருக்குது. அதனால் நானும் என் பையன் எங்கள் வீட்டில் 4 பேர் வந்திருக்கிறோம். யாரோட ஆர்வத்தில் வந்திருக்கீங்க? என் பையன் வந்து ஏற்கனவே இதில் 8th வந்து சயின்டிஃபிக்கில் செலக்ட் ஆகிருக்கான். ஸ்டேட் கவர்மெண்ட் இதில் 10th வந்து ஸ்டேட் லெவல் வரைக்கும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கான். அவனோட ஆர்வத்தில் நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இந்த வந்திருக்கான். அங்கேருந்து எப்படி வந்தீங்க? பை ட்ரெயின். ட்ரெயின் இது நேரில் வந்து பார்க்கும்பொழுது வந்து என்ன சொல்றது, முதல் தடவை பார்க்கறதுனால ஒரு ஆர்வமா இருக்கு. இது வந்து சின்ன பசங்க, இந்த மாதிரி சின்ன பசங்க வந்து பார்க்கும்பொழுது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஊக்கமா இருக்கும். கண்டிப்பா. நீங்க எந்த மாதிரி அந்த சயின்ஸ் ப்ரோக்ராம்ல பங்கெடுத்தீங்க? அது இந்த ராக்கெட் லான்ச் வந்து உங்களுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கு? ஸ்பேஸ் சயின்ஸோ இந்த சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல இருந்தே ஸ்பேஸ் சயின்ஸ்ல கொஞ்சம் ஆர்வம். அதனால வந்து எனக்கு இந்த லான்ச்சை நேரில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை. அதுவும் இல்லாமல் இது ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரோ வந்து டாக்கிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க அப்படின்றப்போ அதை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்றதுக்காக